பிலிப்பியர் புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே பவுல் அப்போஸ்தலன் ஒரு காரியத்தை சொல்லுது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்பதாக பவுல் அப்போஸ்தலன் சொல்லுவார். இங்க சொல்லும்போது ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தப்போ எந்த ஒரு காரியத்திற்காகவும் கவலைப்படக்கூடாது. ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்று சொல்லும்போது எந்த ஒரு விஷயத்திற்கும் கவலைப்படக்கூடாது என்பதாக பவுல் சொல்லுகிறார். எந்த ஒரு விஷயத்துக்கும் கவலைப்படக்கூடாது என்று சொன்னால் கவலை முதலாவது எதிலிருந்து ஆரம்பிக்கிறது, எந்த அடிப்படையிலே நமக்கு பொதுவாக கவலை வருகிறது என்கிறதை நாம் லேசாக பார்க்க அவசியப்படுகிறோம். கவலை பயத்திலிருந்து வருகிறது. ஒரு பயம் வருகின்ற போது பயத்தினுடைய தொடர்ச்சியாக கவலை வருகிறது. அதே கவலை தொடரும் போது அந்த பயம் மேலும் தொடர்ந்த பயமாக மாறுகிறது. கவலையும் பயமும் ஒன்றோடொன்று தொடர்புள்ள ஒன்றாக காணப்படுகிறது. சரி, கவலை எப்படி வருகிறது அல்லது அப்ப பயம் எப்படி வருகிறது என்பதை நான் பார்க்க வேண்டியது. முதலாவது, ஒரு தவறு செய்யும் போது அந்த தவறு செய்த பின்பதாக அல்லது தவறு செய்யும் போது பயம் வரும். அந்த பயத்து நிமித்தம் கவலை உண்டாகும். ஐயோ, கண்டுபிடிக்கப்பட்டால் என்ன தண்டனை கிடைக்குமோ என்கின்ற ஒரு விதமான பயம். அல்லது இப்ப இந்த தவறு நடந்து விட்டது, இதனுடைய பின் விளைவுகள் எப்படி இருக்குமோ, இதை நான் எப்படி சந்திக்க போகிறேனோ என்கின்ற விதமான ஒரு பயம் அல்லது கவலை வருகிறது. இது வேதாகமத்திலே ஆரம்பத்திலே நாம் பார்க்க முடியும். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே இந்த சம்பவத்தை நாம் பார்க்க முடியும். ஆண்டவர் ஆதாமிடத்திலே ஒரு காரியத்தை செய்யக்கூடாது என்று சொல்லுகிறார். அதை அவன் மீறுகிறான். மீறின உடனடியாக அவனுக்குள்ளாக வந்தது என்ன? பய உணர்வு. அதை அவனுக்கு மேற்கொள்ள தெரியாமல் அவன் ஒளிந்து கொள்ளுகிறான். பயந்து ஒளிந்து கொண்டேன் என்பதாக அங்கே அவன் சொல்லுகிறான். பயம் வருகிறது. தவறு செய்யும் போது அல்லது பாவம் செய்யும் போது பயம் வருகிறது, கவலை வரக்கூடிய ஒன்றாக இருக்கு. இரண்டாவது, நாளைய தினத்தை குறித்த ஒரு கவலை. நாளைக்கு எப்படி இருக்கும் என்கின்ற விதத்திலே வருகின்ற கவலை. இதை குறித்து இயேசு கிறிஸ்து மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே சொல்லியிருப்பார். எந்த விதத்திலும் கவலைப்படக்கூடாது என்று சொல்லி அந்த இடத்துல பேசும்போது நாளை எப்படி ஃபியூச்சரை குறித்த, எதிர்காலத்தை குறித்த ஒரு கவலை அங்கே காணப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே 34வது வசனம், நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். அதாவது ஃபியூச்சருக்காக கவலைப்படாதிருங்கள். ஃபியூச்சர்ல எப்படி, இன்றைக்கு இப்படி இருக்கிறோம், நாளைக்கு எப்படி இருப்போம் என்கின்ற விதமான ஒரு கவலை. பொதுவாக இயல்பாக மனிதர்களுக்குள்ளாக காணப்படுகிற ஒரு விதமான கவலை, பயம். நாளைய தினத்தை, எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம். அந்த பயத்தின் அடிப்படையிலே வருகின்ற கவலை. இப்பொழுது இப்படி இருக்கிறது, எதிர்காலத்திலே எப்படி இருப்போம் என்கின்ற விதமான ஒரு கவலையாக இருக்கிறது. அடுத்ததாக வருகின்ற கவலை தற்கால சூழலை மையமாக வைத்து வருகின்ற கவலை. தற்காலத்திலே என்னிடத்திலே ஒன்றுமில்லை என்கின்ற அடிப்படையிலே வருகிற கவலை. இப்ப என்ன சாப்பிட முடியும், எப்படி வாழ முடியும், இந்த உலகத்திலே நான் எப்படி அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் என்கிற அடிப்படையிலான கவலை. இயேசு கிறிஸ்துவுக்கு தான் சொல்லுங்க, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள் என்பதாக சொல்லுங்க. இதுவும் பொதுவாக மனிதர்களுக்குள்ளாக வருகின்ற ஒரு கவலைக்கான காரணமாக இருக்கிறது. பாவம் ஒரு மனிதனுக்கு கவலையை உண்டாக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இரண்டாவது, எதிர்காலத்தை குறித்த பயம் கவலை உண்டாக்கக்கூட இருக்கிறது. தற்காலத்திலே உள்ள தேவைகள் சந்திக்கப்படுமா என்கின்ற அச்சத்து நிமித்தம் வருகின்ற ஒரு கவலை காணப்படுகிறது. தனிமைப்படுத்தப்பட்டதாக எண்ணும் போது கவலை வருவது இயல்பாக இருக்கிறது.
இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை அக்கறைக்கு போக சொல்லுகிறார். தனிமையிலே போகிறார்கள். இயேசு கிறிஸ்து கூட போகவில்லை. அப்போ அவர்கள் அங்கே படகு கடலிலே விசித்திரமான காரியங்கள் நடக்கிறது. அங்கே அவனுக்கு அங்கே பயம் வருகிறது. அங்கு அவர்கள் பயப்படுகிறார்கள். காரணம், தனியாக வந்து மாட்டிக்கொண்டோம். ஒரு இடத்தில் போவதற்கு வழி தெரியவில்லை, தனியாக வந்து மாட்டிக்கொண்டோம் என்கின்ற அடிப்படையிலே அங்கே கவலை வருகிறது, பயம் வருகிறது. அந்த பயம் தான் கவலை கலந்த ஒரு காரியம். இது எல்லாமே ஒரு மனிதனுக்கு கவலை வருவதற்கான காரணங்களாக காணப்படுகிறது. ஆனால் இந்த கவலைகள் எதையுமே படக்கூடாது என்கிறதாகத்தான் வேதாகமம் சொல்லுகிறார். இன்னும் ஒரு கவலை இருக்கிறது. உலகத்தை குறித்த ஒரு கவலை. எல்லாம் இருக்கலாம், அதாவது இது எல்லாமே பாவம் தவறு செய்ததின் விளைவாக வருகின்ற கவலை. அந்த தவறுக்கு என்ன விளைவு ஏற்படுமோ அல்லது என்ன தண்டனை கிடைக்குமோ என்கிறதை குறித்த கவலை, நாளைக்கு எப்படி இருக்குமோ என்கிறதை குறித்த அச்சத்து நிமித்தம் ஏற்படக்கூடிய கவலை, தேவைகள் சந்திக்கப்படுமா தேவை இல்லை என்கின்ற அடிப்படையிலே வருகிற கவலை, அல்லது தனிமையிலே மாட்டிக்கொண்டிருக்கிறோம், நான் தனியாக காணப்படுகிறேன், எனக்கு யாரும் துணை இல்லை அப்போ என்கின்ற எண்ணத்தின் அடிப்படையிலே வருகின்ற ஒரு கவலை. இப்படியாக கவலை காணப்படுகிறது. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே, மார்க்கு புஸ்தகத்திலே சொல்லப்பட்டது. இயேசு கிறிஸ்து கூறின உவமையிலே சொல்லக்கூடிய ஒரு கவலை. அங்கே முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாக இருந்து உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே மார்க்கு 4ஆம் அதிகாரத்திலும் சொல்லப்பட்டு இங்கே சொல்லப்படுகிறது உலக கவலை. இந்த உலக கவலை என்கிறதும் இருக்கிறது. இது எப்படி காணப்படுகிறது? அவனுக்கு ஏற்கனவே அவனுக்கு தேவைகள் எல்லாம் பூர்த்தியாக இருக்கும். தேவைகள் பூர்த்தியானால் கூட அவன் உலகத்தை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டே இருப்பான். அவன் எப்படி கவலைப்படுவான்? சற்று சிந்தித்து பாருங்கள். அவன் ஒரு கோடி ரூபாய் வைத்திருந்தாலும் பக்கத்திலே ஒரு நபர் அல்லது அவன் போட்டியாக நினைக்கக்கூடிய இன்னொரு நபர் அவனுக்கு மேலாக வளர்ந்தவனாக காணப்படுகிறான் என்று சொன்னால் இவனுடைய கவலை எப்படியாக இருக்கும்? நான் அந்த இடத்துக்கு போக வேண்டும், நான் நம்பர் 1 ஆக வேண்டும் என்கிற அடிப்படையிலே கவலை. பக்கத்திலே இவருக்கு ஏற்கனவே ஒரு நல்ல வீடு இருக்கிறது, ஒரு நல்ல கார் இருக்கிறது. பக்கத்திலே ஒருவர் அதை காட்டிலும் கொஞ்சம் வசதி உள்ள ஒரு வீட்டை கட்டி இருக்கிறார், கொஞ்சம் விலை உயர்ந்த ஒரு காரை வாங்கி இருக்கிறார். இப்பொழுது இவனுக்கு கவலை வருகிறது, நான் அதை காட்டிலும் எப்படி ஒரு பெரிய வீடை வாங்க வேண்டும், நான் இன்னும் எப்படி ஒரு அதை காட்டிலும் ஒரு பிராண்டட் கார் வாங்க முடியும் என்கிறது குறித்து ஒரு கவலை. இயேசு கிறிஸ்து ஒரு முட்டாளை பற்றி ஒரு கதை சொன்னார். ஐஸ்வர்யவான் ஒருவனுக்கு நிலம் விளைச்சல் மிகுந்து விளைந்தது, களஞ்சியத்திலே சேர்க்கிறார். சேர்த்து விட்டு இன்னும் அதிகமாக விளைகிறது, இன்னும் அதிக வரத்து இருக்கிறது. அப்பொழுது அதிக வரத்திருந்தாலும் அவனுக்கு ஒரு கவலை, என்னது இதை நான் எப்படி பாதுகாப்பேன், எப்படி சேர்த்து வைப்பேன், என்ன ஒன்று செய்வேன், நான் என்னுடைய களஞ்சியங்களை எல்லாம் இடித்து பெரிதாக்கி எல்லாத்தையும் சேர்த்து வைப்பேன். சேர்த்து வைத்து விட்டு அப்போ அவனுக்கு அங்கேயும் ஒரு கவலை ஏற்கனவே இருக்கிறது, தேவைக்கு மிஞ்சியே இருக்கிறது, அதுக்கும் மிஞ்சி வந்த போது அதை எப்படி பாதுகாத்து இன்னும் பல தலைமுறைக்கு எப்படி வைத்திருக்கலாம் என்கிறது குறித்த ஒரு கவலை. இது உலக கவலை என்பதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இப்படி கவலைகள் பலவிதமாக இருக்கிறது. இப்படி கவலைகள் பலவிதமாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் கவலைப்படக்கூடாது. இதுல எந்த விதமான காரியங்கள் நிமித்தமாகவும் கவலைப்படக்கூடாது என்கிறது தான் வேதாகமம் சொல்லுகின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து மத்தேயு 6ஆம் அதிகாரம் 34 என்ன சொல்லுகிறார்? எதிர்காலத்தை குறித்து கவலைப்படக்கூடாது. எதிர்காலத்திலே என்ன நடக்கும் என்று சொல்லி நீ யோசித்து கவலைப்படக்கூடாது. எதிர்காலத்துக்காக கவலைப்பட வேண்டியது யாது? எதிர்காலம்தான் கவலைப்பட வேண்டும். நீங்கள் மனிதர்கள் நாளைக்கு என்ன நடக்கும் என்று கவலைப்படக்கூடாது. மாறாக நாளைய தினம், அந்த தினம் அந்த நாளுக்குரியதை பார்த்துக் கொள்ளும் என்பதாக இயேசு கிறிஸ்து சொல்கிறார். மத்தேயு 6:34. நாளைக்காக கவலைப்படாதீர்கள், நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு
அதன் பாடு போதும் என்பதாக இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லு. நாளைக்காக கவலைப்படக்கூடாது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லு. பவுலப்போஸ்தலன் என்ன சொல்லுகிறார்? ஒன்றுக்கும் எதற்கும் கவலைப்படக்கூடாது என்பதாக சொல்லுகிறார். பிலிப்பியர் 4 எதற்கும் கவலைப்படக்கூடாது. நாம் இப்போது பலவிதமான காரியங்கள் பார்த்தோம். இன்னும் சில காரியங்கள் என்றால், ஒரு தனியாக மாட்டிக்கொண்டிருக்கும் போது, சில இடத்துல கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல, பதில் சொல்லக்கூடிய இடத்துல நிற்கும் போது அவர்கள் கேட்கிறதற்கு பதில் அளிக்க தெரியாது. அப்படிப்பட்ட இடத்திலும் கவலை வரும். அதற்கும் கவலைப்படக்கூடாது என்று சொல்லி வேதாகம் சொல்கிறார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை அனுப்பும்போது அவர் சொல்லி அனுப்பின ஒரு காரியம் என்னவென்றால், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அறிவிப்பது நிமித்தமாக உங்களை விசாரிப்பார்கள். ஜெப ஆலய தலைவர்களும் துரைத்த அதிகாரம் உள்ளவர்களும் அவர்களுக்கு முன்பாக உங்களை நிறுத்தி கேள்வி கேட்பார்கள். குறுக்கு முறுக்காக கேள்வி கேட்பார்கள். எப்படி பதில் சொல்ல முடியும்? இவ்வளவு பேர் சுற்றி அதிகாரம் அடைத்தவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி கவலைப்பட வேண்டாம் என்பதாகத்தான் அன்றைக்கு தன்னுடைய சீடர்களிடத்திலே ஆண்டவர் சொன்னார். லூக்கா 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, அன்றியும் ஜெபாலய தலைவர்களுக்கும் துரைத்தனத்தார்களுக்கும் அதிகாரம் உள்ளவர்களுக்கும் முன்பாக உங்களை கொண்டு போய் விடும்போது எப்படி எண்ணத்தை மாறுதரமாக சொல்லுவோம் என்றும் எதை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள் என்பதாக அங்கே ஆண்டவர் சொல்லுது. இப்படியே ஆண்டவர் சொல்லுகிறதை பாருங்க. மற்றவர்கள் இகழுகிறார்கள், மற்றவர்கள் தாக்குகிறார்கள் என்கிறதற்காகவும் கவலைப்படக்கூடாது என்கிறதான் வேதாகமும் சொல்லுகிற ஒரு காரியம். சரி, இது கவலைப்படக்கூடாது இப்படி பட்டியலிட்டு கொண்டே போகலாம். பவுல் அதைத்தான் பவுல் சுருக்கமாக சொல்ல, ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது. இது 1, 2 என்று சொல்லி பட்டியலிட்டு ஒருவேளை 100 பட்டியல் வந்து இந்த காரியங்களை என்று சொல்லி வரிசைப்படுத்தினால் கூட எதற்கும் கவலைப்படக்கூடாது என்கிறதான் வேதாகம் நமக்கு ஒரு கிறிஸ்தவர்களுக்கு, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும்? கவலைப்படாமல் வேறொரு காரியத்தை செய்ய வேண்டும் என்பதாக சொல்லுகிறார். அப்போ கவலைப்படாமல் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் எல்லாவற்றையும், அப்போ அந்த கவலைக்குரிய விஷயங்கள் இருக்கிறது அல்லவா, ஒவ்வொரு இப்போதான் பார்த்தோம் அல்லவா, இந்த மாதிரி விஷயங்கள், கவலைக்குரிய விஷயங்கள், கவலைப்படுவதற்கு தேவையான விஷயங்கள், இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்பதாக இங்கே பவுலப்போஸ்தலன். நீங்கள் கவலைப்படுவதனால் ஒரு காரியம் இல்லை. இயேசு கிறிஸ்து சொன்னார், கவலைப்படுவதனால் ஒரு சரீரத்திலே ஒரு முழத்தை அகலம் கூட்டவோ குறைக்கவோ முடியாது, கூட்ட முடியாது. அப்போ பவுல் அதைத்தான் சொல்லுகிறார், நீங்கள் கவலைப்படாமல் அதற்கு பதிலாக ஒன்று செய்யுங்கள். அதை எல்லாவற்றையும், எந்தெந்த விஷயங்களுக்காக கவலைப்பட வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அந்த எல்லா விஷயம் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்பதாக இங்கு சொல்லுகிறார். இப்ப தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லும் போது எப்படி தெரியப்படுத்த வேண்டும் என்கிறதையும் இங்கே பவுலப்போஸ்தலன் மறக்காமல் சொல்லுகிறார். எப்படி? எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். எல்லாவற்றையும் குறித்து, கவலைக்குரிய எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்கள், உங்கள் பெட்டிஷன்ஸ், அதை தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லும் போது இங்கே எப்படி தெரியப்படுத்த வேண்டும் என்கிறதையும் சொல்லுங்க. எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினால் வேண்டுதலினால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்பதாக சொல்லு. ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபம், விண்ணப்பம் என்று சொல்லும் போது
நாம் தேவனிடத்திலே இந்த காரியங்களுக்காக விண்ணப்பம் வைக்கிற ஒரு காரியம். நம்முடைய பெட்டிஷன்ஸ், நமக்கு இவ்வளவு பெட்டிஷன் இருக்கிறது என்கிறதா அந்த விண்ணப்பம். அந்த விண்ணப்பங்களை தேவனுக்கு எப்படி தெரியப்படுத்துவது? ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினால் தெரியப்படுத்த வேண்டும். அது என்ன ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபம்? அதான் விண்ணப்பம் என்று எழுதியிருக்கிறது. விண்ணப்பம் என்று சொன்னால் பெட்டிஷன். இங்க ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? ஸ்தோத்திரத்தோட ஜபம் என்று சொல்வது வெறுமனே ஆண்டவரிடத்துல வைக்கின்ற அந்த பெட்டிஷன் கிடையாது. ஜபம் என்பது தேவனிடத்திலே நாம் இயல்பாக பேசக்கூடிய ஒரு பேச்சு முறை. தேவனுக்கும் நமக்கும் இடையேயான உறவு, அதுதான் ஜபம். அப்போ தேவனுக்கு நம்முடைய கவலைக்கு குறித்து தேவனுக்கு தெரியப்படுத்தத்தக்கதான விண்ணப்பங்கள் இருக்குமானால் அந்த விண்ணப்பங்களை எப்பொழுது எப்படி தெரியப்படுத்த வேண்டும்? அப்ப அந்த விண்ணப்பங்களை தெரியப்படுத்துவதற்கு முன்பதாக நமக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு ஜப உறவு காணப்பட்டிருக்க வேண்டும். அந்த உறவு என்பது நம்மை பொறுத்தவரை அது ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபமாக இருந்திருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அந்த ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தில் தெரியப்படுத்த முடியும். என்ன ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபம்? ஜபம் ஜபம் என்று சொல்லுவது நம்முடைய தேவைகளை, விண்ணப்பங்களை சொல்லுவது அல்ல. விண்ணப்பங்களை தெரியப்படுத்துவது ஜபம் அல்ல. ஜபத்தின் ஒரு பகுதியாக விண்ணப்பங்களை தெரியப்படுத்தலாம். ஆனால் விண்ணப்பங்களை தெரியப்படுத்துவதுதான் ஜபமா என்று கேட்டால் இல்லை. ஜபம் என்கிறது ஒரு பெரிய ஒரு காரியம். அது தேவனிடத்திலே உள்ள உறவு. உதாரணத்துக்கு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது என்று சொல்லி என்ன சொல்லுகிறார்? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. இதுல எங்கேயாகிலும் நாம் தேவனிடத்திலே இதை கேட்டு பெற்றுக் கொள்ளுகிறது சார்ந்த இதாக இருக்கிறதா? இல்லை. தேவனை பிதாவே என்கின்ற உறவுக்குட்படுத்தி அழைக்கிற ஒரு காரியமாகத்தான் நான் இங்கே ஜபத்தையே சொல்லுகிறார். ஜபம் என்கிறது உறவு. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக என்று சொல்லி இவ்வளவு காரியங்கள் சொல்லப்பட்டதல்லவா? இதிலே எங்கே அகலும் ஆண்டவர் எனக்கு இது தாரும் இது தாரும் தெரிந்தாரும் என்று கேட்கிறது ஏதாகிலும் இருக்கிறதா? இல்லை. இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது என்று சொல்லி சொல்லும் போது அங்கே எதை காட்டுகிறது? நான் தேவனுக்கு பிரியமானதை நானும் விரும்புகிறேன் என்கிறதை காட்டுகிறது. இப்ப தேவனுக்கு பிரியமானது எதுவாக இருக்கிறது? பரலோகத்திலே தேவனுடைய சித்தம் தான் செய்யப்படுகிறது. அங்கே தேவனுடைய சித்தத்துக்கு எதிராக எந்த விஷயமும் நடப்பதில்லை. அதாவது தேவன் முழுமையாக எதை விரும்புகிறாரோ, மனப்பூர்வமாக எதை விரும்புகிறாரோ அது அப்படியே அங்கே நடக்கிறது. ஆனால் பூமியிலே தேவன் விரும்புகிறது அப்படியே நடக்கிறதா என்று கேட்டால் இல்லை. பூமியில எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவன் சித்தம் உள்ளவராக இருக்கிறார், விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். அது அப்படியே நடக்கிறதா? எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்பட்டார்களா? இல்லை, நடப்பதில்லை. ஆனால் ஆண்டவருடைய விருப்பம் அது. பரலோகத்திலே ஆண்டவர் விரும்புகிறது அப்படியே நடக்கிறது. அதை போல பூமியிலும் நடக்க வேண்டும் என்கிறது ஆண்டவருடைய விருப்பம். அப்போ நம்முடைய விருப்பமும் அப்படித்தான் இருக்கிறது என்கிறதை நான் தேவனிடத்திலே சொல்லுகிறேன். அது உறவு சார்ந்த ஆண்டவருடைய விருப்பத்தையும் என்னுடைய விருப்பமாக இங்கே அது நான் அறிக்கையிடுகிறேன் அல்லது அதை நான் சொல்லுகிறேன். அதான் இங்கே ஜபமாக இங்கே காண்பிக்கப்படுகிறது. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அப்போ இங்கே பூமியிலே இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் அல்லது பரலோக ராஜ்யம் எங்கும் வியாபரிக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து சொன்னால் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்கிறது என்று சொல்லி. ஆனால் இங்க பூமியில வாழ்கிற எல்லா மனிதர்களுக்குள்ளாகவும் அந்த ராஜ்யம் இருக்கிற எல்லா மனிதர்களும் அந்த ராஜ்யத்துக்குரியவர்களாக மாறி இருக்கிறார்களா? இல்லை. அந்த ராஜ்யம் எங்கும் விரிவடைய வேண்டும் என்கிறது என்னுடைய விருப்பமாக இருக்க வேண்டும் என்கிறது தேவனிடத்தில் தெரியப்படுத்த, தேவனுடைய விருப்பத்தை தான் நான் முதலாவது எனது தேவனுக்கே தெரியப்படுத்துகிறேன். அதாவது இது தேவனுக்கு பிரியமானதை நான் தெரியப்படுத்தும் போது நாங்க அது உறவு சார்ந்த ஒன்றாக இருக்கிறது. ஆண்டவருக்கு இது பிடிக்கும், அதுதான் எனக்கும் பிடிக்கும் என்று நான் ஆண்டவரிடத்துல பேசுகிறேன். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ண வேண்டிய விதம் என்று சொல்லி கற்று தந்த போது ஜெபம் என்கிறது தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையேயான ஒரு உறவு என்கின்ற அடிப்படையிலே தான் கற்றுத்தருகிறது. ஆகவே தான் ஆரம்பிக்கும் போதே பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று ஆரம்பிக்கும்.
அந்த வரிசையில் வரும்போதுதான் அடுத்த பகுதி என்ன சொல்லுகிறது? எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரு. இது விண்ணப்பம். அப்ப அந்த ஜெபத்தின் ஒரு பகுதி தான் விண்ணப்பமாக இருக்கிறது. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் கடன்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். இதெல்லாம் நம்முடைய விண்ணப்பங்கள். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளை இது அறிக்கையிடுகிற காரியம். என்னுடைய எல்லாம் எனக்குரியது என்று அறிக்கையிடாமல் இது எல்லாம் உம்முடையவைகள் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துகின்ற காரியம் அப்படியாக காணப்படுகிறது. அப்போ ஜெபம் என்று பொதுவாக சொல்லும் போது எதை காண்பிக்கிறது? தேவனோடு நாம் பேசுகிற, தேவனோடு இயல்பாக உரையாடுகிற, அது வெறும் ஒரு நம்முடைய தேவைகளை சொல்லுகிற ஒரு இடமாக அல்ல. ஒரு சாதாரண ஒரு 2 நண்பர்கள் அல்லது ஒரு பெற்றோர் பிள்ளைகள் அல்லது யாரோ பேசுகிறது, கான்வர்சேஷன், அதே போல பேசுகிற ஒரு காரியம் தான் ஜெபம். உறவு சார்ந்த ஒரு உரையாடல், உறவு சார்ந்த ஒரு நிலை. அப்போ அந்த ஜெபத்திலே உங்கள் விண்ணப்பங்களையும் சேர்த்து தெரியப்படுத்துங்கள். எந்த விண்ணப்பங்கள்? எல்லாவற்றையும். இந்த எல்லாவற்றையும் என்று சொல்லும் போது என்னது? பவுல் சொல்லும் போது ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் என்று சொல்லுகிறார். அப்ப கவலை அந்த இடத்துல, அந்த சூழமைவிலே அந்த கவலை சார்ந்த, கவலைக்கு ஏதுவான காரியங்கள் எல்லாவற்றையும் விண்ணப்பங்களோடு தெரியப்படுத்துங்கள். அந்த விண்ணப்பங்களை தெரியப்படுத்த வேண்டும் என்றால் முதலாவது இயல்பான ஒரு நல்ல ஒரு உறவு முறை இருக்க வேண்டும். உறவு முறை என்றால் இந்த விண்ணப்பங்களை தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லும் போது நேரடியாக விண்ணப்பங்களை தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லாமல் ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். ஜெபம் என்று சொன்னால் பொதுவானது, அது தேவனுக்கும் நமக்கு இடையான உறவு என்று சொல்லி பார்த்தோம். ஜெபம் என்று சொல்வதோடு கூட வேறு வார்த்தையும் கூட இணைத்திருக்கிறார், ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும். அப்போ ஒரு மனிதன் கவலைப்பட்டிருக்கிறான், கவலைப்பட்டிருக்கும் போது ஆண்டவரிடத்துல அந்த ஏற்கனவே இருக்கிற அந்த உறவின் அடிப்படையில பேசுகிறார் என்கிறதற்காக ஆண்டவர் செய்த காரியங்களை மறந்துவிடக் கூடாது. ஏற்கனவே நான் கவலையில இருக்கிறேன், ஆகவே நான் ஆண்டவர் செய்ததை எல்லாம் மறந்துட்டேன் என்கின்ற நிலைமைக்கு போகக்கூடாது என்கிறதைத்தான் இங்கு காட்டுகிறது. ஸ்தோத்திரத்தோட என்றால் நன்றி உணர்வோடு கூடிய ஜெபத்தினார் என்று சொல்லி காட்டுகிறது. நன்றியோடு. எதற்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும்? வேதாகம் சொல்லுகிறது எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் என்று சொல்லி. அது தேவனுக்கு சித்தமாக இருக்கிறது. எல்லாவற்றை குறித்தும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 18ஆம் வசனம். எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கு. எல்லாவற்றிலும் எப்படி ஸ்தோத்திரம் செலுத்த முடியும்? எல்லா விஷயத்திலும் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். அது கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்பதாக இங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார் தெசலோனிக்கேயர் மக்களுக்கு. ஏற்கனவே நாம் பார்க்கிறோம், ஒரு மனிதன் பலவிதமான கவலைகளினால் அந்த கவலையை தீர்வதற்காக தான் ஜெபத்திலே தெரியப்படுத்து என்று சொல்லுகிறார். அப்படி கவலையோடு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்து, அந்த கவலைக்காகவும், அதாவது எல்லாவற்றுக்காகவும் நன்றி செலுத்து, அந்த கவலைப்படக்கூடிய சூழ்நிலை வந்ததல்ல, அதற்கும் சேர்த்து நன்றி செலுத்து என்பதாக சொல்லுகிறார். இது எப்படி சாத்தியம்? இது என்ன லாஜிக் இருக்கிறது என்று நீங்கள் கேட்கலாம். யோபு புஸ்தகத்திலே நீங்கள் யோபுவுக்கு எல்லாம் இழக்கிறவனாக காணப்படும். 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். என் தாரன் கற்பத்திலிருந்து வந்து நிர்வாணியா எவ்விடத்துக்கு திருப்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் மனைவிக்கு பதிலாக சொல்லுங்க, நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை என்பதாக சொல்லப்பட்டது. அப்போ யோபு ஒரு பெரும் துன்பத்தினூடாக போகிறான், எல்லாவற்றையும் இழந்தான். அப்போ இந்த அளவிற்கு கவலை இருந்திருக்கு. எல்லாவற்றையும் இழந்தான் என்று சொன்னால் 10 பிள்ளைகள் இழந்தான், ஏகப்பட்ட ஆடு மிருக ஜீவன்கள் இருந்தது, எல்லாவற்றையும் இழந்தான். தன்னுடைய சரீரத்துக்கே பிரச்சனை,
சரீரம் பருக்களால் நிரப்பப்பட்டிருக்கிறது. யோபுடைய மனைவியே சொல்லுகிறார், நீ உயிரோடு இருக்கிறது வேஸ்ட், உன் கடவுள் என்னது என்ன காப்பாத்தல, இவ்வளவு உத்தமமாக உண்மையாக இருந்து என்ன பிரயோஜனம் என்கிறது போல மனைவி பேசுகிறார். அப்போ இது எல்லாம் அப்போ இங்க யோபு தனிமைப்படுத்தப்படுகிறார். யோபு எல்லாவற்றையும் இழந்தான், மனைவியா ஒதுக்கப்படக்கூடிய ஒரு சூழல் வருகிறது. எந்த அளவிற்கு துக்கம் இருக்கும் என்கிறதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. யோபு 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யோபு சொல்லுகிறார், என் சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டிருக்கிறது என்பதாக சொல்லுகிறார். அப்போ எந்த அளவிற்கு அப்போ துன்பப்படுகிற வேளையிலே அவன் மிக மிக ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு சூழல். அந்த வேளையிலே அவன் சொல்லுகிறான், கர்த்தர் கொடுத்தார், ஓகே, அதுக்கு கர்த்தர் கொடுத்தார், ஸ்தோத்திரம். கர்த்தர் எடுத்தார், அப்போ ஸ்தோத்திரம் இல்லை, சாபம். இது என்ன கடவுள் இது என்று அல்ல, கர்த்தர் எடுத்தார், அதற்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் நன்மையை கொடுத்தார், கர்த்தருடைய கையிலிருந்து நன்மை பெற்றேன், அவர் கையிலிருந்து தீமையை பெறக்கூடாதா என்கிறது போல யோபு பேசுகிறார். அப்போ எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், இதுதான் தேவனுக்கு சித்தமாக இருக்கிறது என்பதாக நம்ம இந்த காரியத்தை பவுல் சொல்லும் போது ஒரு வார்த்தையை குறிப்பாக போட்டு சொல்லுகிறார். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே பவுல் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை அங்கு இணைக்கிறதை பார்க்க முடியும். தேவனுக்கு சித்தமாக இருக்கிறது என்று சொல்வதற்கு முன்பதாக இயேசுவுக்குள், கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்பதாக இந்த வார்த்தையை பயன்படுது. ஏன் தேவனுக்கு நீங்கள் எல்லாவற்றிலும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் என்பது தேவனுக்கு சித்தமாக இருக்கிறது என்று சுருக்கமாக கூட எழுதியிருக்கிறார். ஏன் கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது? காரணம், இங்கு பவுல் தெசலோனிக்கே சபை, அதாவது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட சபைக்கு எழுதுகிறார். அப்போ ஒரு சபை என்று சொல்லும் போது, அல்லது இயேசு கிறிஸ்துவால் மீட்கப்பட்ட ஒரு மனிதன் என்று சொல்லும் போது, இயேசு கிறிஸ்து ஏற்கனவே எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள்ளாக ஒருத்தன் வந்தால் என்று சொன்னால் அவன் வேறு எதையும் பெறவில்லை என்றால் கூட, கடவுள் இந்த உலகம் சார்ந்து எதையும் பெறவில்லை என்றால் கூட அவன் ஏற்கனவே எல்லாவற்றையும் பெற்றவனாகத்தான் இருக்கிறான். அவன் ஏற்கனவே எல்லாவற்றையும் பெற்றிருக்கிறான். அப்படி என்னத்தை பெற்றான்? எபேசியர் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், ஸ்தோத்திரம். ஏன் ஸ்தோத்திரம்? அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த உலகத்திலே நமக்கு கவலைப்படுவதற்கு ஏதுவான சூழல் எல்லாம் வருகிறது அல்லவா? அப்ப எப்படி இந்த ஸ்தோத்திரம் செலுத்துவது, அவங்க எப்படி நன்றி செலுத்த முடியும் என்று கேட்பீர்கள் என்றால், இங்க பவுல் சொல்லுகிற ஒரு காரியம், அவர் ஏற்கனவே செய்ய வேண்டியதெல்லாம் செய்து நம்மை ஏற்கனவே உன்னதத்திலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆகவே கண்டிப்பாக கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நம்மை குறித்த தேவனுடைய சித்தம் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செலுத்துவதுதான். இல்லை என்றால் நாம் பெற்ற ரட்சிப்பினுடைய மதிப்பை அறியாதவர்கள் கணக்கிலே வந்து, நான் இந்த உலகத்திலே நான் கவலைப்படுவதற்கு ஏதுவான ஒரு விஷயம் இருக்கிறது. நான் கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கிறது, உன்னதத்திலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம். நான் எதை அதிகமாக வேல்யூ பண்ணுகிறேன்? இது முக்கியமா, இது முக்கியமா? அப்போ இது முக்கியம் என்று சொன்னால், இங்கு கவலைப்படுவதற்குரிய காரியம் இருந்தாலும் நான் தேவனிடத்திலே நான்
ஜெபம் பண்ணும்போது, தேவனிடத்துல உறவு சார்ந்து பேசும்போது எப்படி நன்றி செலுத்தாமல் இருக்க முடியும் என்கிறது தான் வேதாகமம் காட்டுகின்ற உண்மை. ஆகவேதான் 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 18 பவுல் அழுத்தி சொல்ல காரணம், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்கிறது கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது, பிதாவுடைய சித்தமாக இருக்கிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக, காரணம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நாம் மீட்கப்பட்டோம் என்று சொன்னால், நாம் எப்பொழுதும் எல்லாவற்றிலேயும் எந்த காரியம் நடந்தாலும் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாகத்தான் இருக்க முடியும். சரி, பிலிப்பியர் புத்தகத்திலே நாம் விண்ணப்பங்களை தெரியப்படுத்த வேண்டும் என்றால் அது எதன் மூலமாக தெரியப்படுத்த வேண்டும்? ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் தெரியப்படுத்த வேண்டும். ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் மட்டுமல்ல, அடுத்த ஒரு வார்த்தை கூட பிலிப்பியர் புத்தகத்திலே பவுல் அப்போஸ்தலன் பயன்படுத்துகிறார். அது என்ன? வேண்டுதலினால் தெரியப்படுத்துங்கள். ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும். ஜெபத்தினால் தெரியப்படுத்தி விட்டேன், ஆனாலும் என்னது, கவலை இன்னும் தீரவில்லை என்றால் அதன் அடுத்த கட்டம் தான் வேண்டுதல். வேண்டுதல் என்றால் இன்னும் கெஞ்சி கேட்பது, ரொம்ப தீவிரமாக கெஞ்சி கேட்பது. அப்படி கேளுங்கள் என்பதாக சொல்லுவார். ஆனால் இது எல்லாமே ஜெபத்துக்கு உட்பட்டது. அது இது எதற்கும் எது அடிப்படை என்றால், நாம் ஏற்கனவே தேவனோடு கூட உறவிலே இருக்க வேண்டும். உறவிலே இருக்கின்ற போது நமக்கு இருக்கிற கவலைகளை, கவலைக்குரிய சார்ந்த பிரச்சனைகளை பார்த்து கவலை கொள்ளாமல் இருப்பதற்கான வழி. கவலை கொள்ளாமல் இருப்பதற்காக என்ன செய்ய வேண்டும்? அந்த கவலைக்குரிய காரியங்களை எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். அதுதான் வேதாகமம் சொல்லுகிற காரியம். இதே காரியத்தை 1 பேதுரு புத்தகத்திலே பேதுருவும் சொல்லுகிறார். அதை நாம் பார்க்க முடியும். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்பதாக பேதுரு சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்படி ஏன் அவரிடத்துல வைக்க வேண்டும்? அவர் விசாரிக்கிறார், அவர் நம்மை விசாரிக்கிறார். ஆகவே நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். கவலை வந்தால், கவலைப்படக்கூடிய ஒரு சூழல் வந்தால் அந்த கவலை அதை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இப்ப தேவனுக்கு எல்லாம் தெரியாதா? தெரியும். அப்படி தெரியும் என்கின்ற நம்பிக்கையிலே கவலை கொள்ளாமல் இருந்தால் நல்லது. ஆனால் மீண்டும் கவலை வருகிறது என்றால் தெரியப்படுத்துங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்பொழுது கவலை வராது. எப்படி சொல்லுகிறேன்? பவுல் அப்போஸ்தலன் அதைத்தான் சொல்லுகிறேன். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்திலே நீங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லிவிட்டார் அல்லவா? இப்படி சொல்லிவிட்ட பின்பதாக உடனடியாக உங்களுடைய கவலைகள் எல்லாம் தீர்ந்துவிடும் என்று சொல்லவில்லை. சாரி, கவலைக்குரிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து விடும் என்று சொல்லவில்லை. கவலைகள் தீரும் என்று சொல்லுகிறார், கவலைக்குரிய பிரச்சனைகள் தீரும் என்று சொல்லவில்லை. நமக்கு சொல்லப்பட்டது எது? தெரியப்படுத்துவது மட்டும்தான். ஆனால் ஒரு காரியத்தை பவுல் உத்தரவாதம் தரவில்லை. நீங்கள் அப்படி தெரியப்படுத்தினால் நீங்கள் விரும்பின காரியம் வந்து தீரும் என்பதாக சொல்லவில்லை. உதாரணத்திற்கு ஒரு பண தேவை இருக்கிறது, அர்ஜென்டாக கொடுக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன், கவலை. தேவனுக்கு தெரியப்படுத்தினால் எல்லாம் அற்புதகரமாக, எனக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் அதற்கு பல மடங்காக திரும்பி கிடைக்கும் என்று வேதம் சொல்லுது. ஆனால் வேதாகமம் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன? தெரியப்படுத்தினால் என்ன நடக்குமாம்? அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆண்டவருக்கு தெரியப்படுத்தும் போது நீங்கள் கவலைப்படாமல், கவலைப்படுவதற்குரிய காரியங்கள் வரும்போது அந்த அதை தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த பிரச்சனைகளை எல்லாம் சால்வ் பண்ணி எல்லாத்தையும் முடித்து வைக்கிறார் என்கிறது சொல்லவில்லை. சால்வ் பண்ணலாம், சால்வ் பண்ணாமல் போகலாம், அது ஆண்டவருடைய செயல். ஆனால் ஆண்டவர் உத்தரவாதம் பண்ணுகிற ஒரு காரியம் என்ன? சமாதானம். கவலைக்கு நேர்மாறாக ஒரு சமாதானமான எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம், அதாவது அறிவுக்கு எட்ட முடியாத. இப்ப நேற்று கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் கவலையோடு இருந்த, எப்படி கவலைப்படக்கூடிய சூழ்நிலையில இருந்து மேஜிக்கலா எப்படி அந்த சிச்சுவேஷன் எப்படி மாறுச்சுது, வியப்பாக இருக்கிறது என்று
சிந்திக்கத்தக்கதாக ஒரு சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்பதாக. அப்போ ஆண்டவர் பவுல் அப்போஸ்தலன் மூலமாக வாக்கு கொடுத்த காரியம் அது, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை உங்கள் சிந்தனைகளை கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். நீங்கள் வழிமாறி ஒருவேளை தவறான காரியங்களுக்காக கவலைப்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அதை தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக சரியாக இருந்தார், அவர் அதை கிறிஸ்துவுக்குள்ளாக காத்துக் கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். இல்லை, இது தவறு, நீ இந்த விஷயத்துக்காக கவலைப்படுகிறாய், இது தவறு, இந்த விஷயத்துக்காக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீ கவலைப்படுவதே தவறு என்று சொல்வார். உலக காரியங்களுக்காக ஒருவர்களை கவலைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்போ எதுவாக இருந்தாலும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக உங்கள் சிந்தைகளை காத்துக்கொள்ளும், உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் காத்துக்கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கு. அப்போ இங்க செய்ய வேண்டியது இது, கவலைப்படக்கூடாது. அதை மீறி கவலைப்படக்கூடிய ஒரு பிரச்சனை சூழ்நிலைகள் வருகிறது என்றால் அதை தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். இப்ப தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்றால் ஏற்கனவே நாம் தேவனோடு கூட எல்லா ஆண்டவருக்கு நன்றி மறவாத அளவிலான உறவு முறையிலே இருக்க வேண்டும். அதான் ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபம். இல்ல கொஞ்சம் ரொம்ப தீவிரமான கவலைப்படக்கூடிய விஷயமா இருந்தால் வேண்டுதல், அது கெஞ்சி கேட்கக்கூடிய ஒரு காரியம். எதுவா இருந்தாலும் தேவன் மட்டும் இருக்க வேண்டும். அப்போ எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை காத்துக்கொள்ளும் என்பதாக சொல்லுங்க. இது வேதாகமத்திலே சிலருக்கு நடந்திருக்கிறது. சாமுவேல் புஸ்தகத்திலே சாமுவேலுடைய தாய் அன்னாள், அவள் நிந்திக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அப்போ அவள் என்ன செய்கிறாள்? அவளுடைய புருஷன் அவனை தேற்றுகிறாள். ஆனால் அது அவளுக்கு ஆறுதலை கொடுக்கவில்லை. அவள் எங்கே போகிறாள்? ஆலயத்துக்கு போகிறாள். ஆலயத்துக்கு போய் தேவனுக்கு தெரியப்படுத்துது. இங்க நான் படிக்க கேட்டது போல அவள் தேவனுக்கு தெரியப்படுத்துகிறாள் சொல்ல. தேவனுக்கு தெரியப்படுத்துகின்ற அந்த சூழ்நிலையில கூட அவள் மிகுந்த மன துக்கத்திலே இருக்கிறதை நான் பார்க்க முடியும். அவளுடைய வார்த்தைகள் கூட சரியாக கேட்காமல் அந்த அளவுக்கு புலம்புகிறது போல வெளியில் இருந்து தூரத்தில் இருந்து பார்க்கும்போது ஏலியுடைய கண்களுக்கு தெரிந்ததாக காணப்படுகிறது. அப்போ அதன் பிறகு ஜெபம் பண்ணி முடிந்த பிறகு என்ன ஆகிறது? 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவள் என்ன சொல்லுகிறாள்? நான் மனே கிளேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகவும் மதுவாகவும் குடிக்கவில்லை. காரணம், அந்த ஏலி அப்படி நினைத்திருந்தான். நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். என்னுடைய கவலை, இதை சுருக்கமாக சொன்ன, என்னுடைய கவலைகளுக்கு ஏதுவான காரியங்களை எல்லாம் கர்த்தரிடத்திலே கொட்டி விட்டேன். அவ்வளவுதான். அதன் பிறகு என்ன நடந்ததுன்னு பாருங்கள். 18ஆம் வசனம். அப்பொழுது அவள் உம்முடைய பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. இதைத்தான் நாம் பிலிப்பியர் புத்தகத்திலே படித்தோம். தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்று சொல்லி படித்தோம் அல்லவா? அதே காரியம் தான் இங்க இவளுடைய வாழ்க்கையில நடக்கும். இவள் தேவனிடத்துல தெரியப்படுத்தினாள். தெரியப்படுத்தின என்பது அவள் போய் சாப்பிட்டாள். அதன் பிறகு அவள் துக்கமாக இருக்கவில்லை. அவள் கேட்ட ரிசல்ட் கிடைத்ததுனால இல்ல. இந்த இடத்துல அவள் கேட்ட ரிசல்ட் எல்லாம் கிடைக்கவில்லை. ரிசல்ட் கிடைத்தது பின்னாடி கிடைத்தது. ஆனால் ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு முன்பதாகவே அவள் துக்கமாக இருக்கவில்லை. இங்க ரிசல்ட் கிடைத்ததா இல்லை என்கிறதெல்லாம் முக்கியம். அவள் அப்புறம் துக்கமாக இருக்கவில்லை என்கிறதை நாம் பார்க்க முடியும். அடுத்ததாக ஆண்டவரிடத்திலே கேட்கும் போது நாம் செய்த தவறுகள் அல்லது பிரச்சனைகள், அதனூடாக பல்வேறு விதமான பிரச்சனைகள், குழப்பங்கள் ஏற்பட்டு விட்டது, தீர்க்க முடியாத சிக்கல்கள் வந்து விட்டது. என்ன செய்வது? கவலை தேவனிடத்துக்கு தெரியப்படுத்த வேண்டும். ஆதாமை போல ஒளிந்து போய்விடக்கூடாது. தேவனை விட்டு நான் தவறு செய்து விட்டு நான் ஒளிந்திருக்கிறேன்,
என்று சொன்னால் பிரச்சனை தீராது. மறுபடியும் ஆண்டவரிடத்திலே தான் போக வேண்டும். அப்போ நாம் செய்த தவறு நிமித்தம், நான் செய்த பிழை நிமித்தம், நம்முடைய புத்தி கட்டத்தனத்தின் நிமித்தம் பிரச்சனைகள் வந்திருந்தாலும் அதையும் தேவனிடத்திலே போய் பேச வேண்டும். எல்லாவற்றை குறித்தும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இப்போ அதிலிருந்து மீண்டு வருவதற்கான வழிகளை ஆண்டவர் காண்பிப்பார். அது எப்படி சரி செய்ய வேண்டும் என்கிறதை ஆண்டவர் சரி செய்வார். அது நாம் நினைக்கிறது போலத்தான் நாம் ஆண்டவருக்கு சொல்லும் போது நம்முடைய பிரச்சனைகள், அதாவது கவலைப்படுவதற்கான காரியங்களை சொல்லிட்டு வந்துவிட வேண்டும். அதை எப்படி தீர்ப்பார், நான் இப்படித்தான் தீர்க்க வேண்டும் என்று சொல்லி அங்கே ஆலோசனை பண்ணி சொல்லுகிறவர்களாக இருந்து விடக்கூடாது. ஆலோசனை சொல்லுகிறவர்களாக இருக்கும்போது இங்கே பிரச்சனை வரத்தான் செய்யும். பேதுருவிடத்திலே ஆண்டவர் ஏற்கனவே சொல்லி இருந்தார், வார்னிங் கொடுத்திருந்தார். ஆனாலும் அவன் தைரியம், நான் ஆண்டவரை உறுதியாக நிற்பேன் என்பதாக எல்லாம் சொன்னான். அதன் பிறகு என்ன செய்தான்? மறுதளித்தான். மறுதளித்த உடனடியாக ஐயோ நான் மறுதளிட்டேன் என்று சொல்லிவிட்டு, தப்பு பண்ணி விட்டேன் என்று சொல்லிவிட்டு எங்கு போகவில்லை. யூதாசை போல ஆண்டு கொண்டு சாகவில்லை. மாறாக அவன் அழுதான். அங்கு தேவனுடைய அந்த பார்வையை அங்கே பார்த்த போது அவன் அழுதான். தான் செய்த தவறுகளை அங்கே அறிக்கையிட்டான். அதுக்கு அவனுக்கு சொல்யூஷன் கிடைத்தது. ஆண்டவர் உயிர்த்தெழுந்து வருகிறார். அவனிடத்தில் ஆண்டவர் கேட்கிறார், என்ன நேசிக்கிறாயா? என்னுடைய ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக. அப்போ அவனுடைய அந்த குற்ற உணர்ச்சியை அங்கே ஆண்டவர் மாற்றுகிறவராக இருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தம் நம்முடைய மனசாட்சியை பூரணமாக சுத்தப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்று சொல்லி நாம் எபிரேயர் புத்தகத்திலே நாம் வாசிக்க முடியும். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் ஒரு 9ஆம் வசனத்திலே பாருங்கள். அந்த பழைய ஏற்பாட்டிலே காணப்பட்ட அந்த பலிமுறைகள், அந்த பலி ஆராதனை செய்கிறவர்களுடைய மனசாட்சியை பூரணப்படுத்தாதவைகள். அதே வேளையிலே 14ஆம் வசனம் எபிரேயர் 9:14, நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள் அற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். எவ்வளவு பெரிய தவறுகள் செய்திருந்தாலும் ஆண்டவரிடத்திலே வரும்போது என்ன செய்கிறார்? அவர் வழி உண்டாகிறார். அந்த நம்மை சுத்திகரிக்கிறார். நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிக்கிறார். ஆகவேத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், எபிரேயர் 2ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும், 4ஆம் அதிகாரத்திலேயும் பார்க்க முடியும். 2ஆம் அதிகாரத்திலே 18ஆம் வசனம், அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனத்திலே, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசிரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கிறார். ஆகையால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாக கிருபாசனத்தண்டையில் சேர கடவும். நாம் நம்முடைய குழப்பங்கள், நம்மால் உருவாக்கப்பட்ட பிரச்சனைகள், அது நிமித்தம் என்ன நடக்கும் என்று சொல்லி ஒரு பயம் இருக்கிறது அல்லவா? அது நிமித்தம் வரக்கூடிய தண்டனை, பின்விளைவுகள், அதை குறித்தும் என்னது கவலைப்பட வேண்டியதில்லை. தேவனிடத்திலே சேருங்கள். அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை உலக அளவிலே ஒரு தண்டனை, ஏதோ ஒரு விளைவு இருக்கிறது என்றால் அதை தாங்கக்கூடிய பலனை தருவார். அல்லது அதிலிருந்து தப்புவிக்க, அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுவிக்க வழிவகை செய்வார். எதுவா இருந்தாலும் தேவனிடத்திலே சென்றால் தேவ சமாதானத்தை தர வல்லவராக இருக்கிறார். தனிமைப்படுத்தப்படுகின்ற ஒரு சூழல், அது நிமித்தம் பலருக்கு கவலை வருகிறதா? இன்னொன்று, நாளைக்கு என்ன நடக்கும், இது தேவைகள், இது எல்லாவற்றை குறித்தும் வேதாகமம் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? எபிரேயர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனம்,
சொல்லப்படுகிறது, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. எதை காட்டுகிறது? நீங்கள் உலகத்தை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எனக்கு கொஞ்சம் தான் இருக்கிறது, உணவு பற்றாக்குறை இருக்கிறது என்று கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், ஆனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆண்டவர் கூட இருக்கிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறார். அடுத்து தனிமைப்பட எனக்கு யாரும் இல்லை என்கிறதை குறித்தும் கவலைப்பட வேண்டியதில்லை. அடுத்த வசனம், அதனாலே நான் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், கடவுள் எனக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிற எந்த மனிதர்களும் உதவி செய்யவில்லை. மனிதர்கள் தனிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள், நிந்திக்கிறவர்களாக இருக்கிறார்கள். மனுஷன் ஏதாவது செய்வார் என்று சொல்லி ஒரு பயம் இருக்கிறது, கவலை இருக்கிறது. இப்படி பண்ண வேண்டியதில்லை. எப்படி சொல்லலாம்? அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்பட மாட்டேன், அது கவலைப்பட மாட்டேன் என்று கூட போட்டுக்கொள்ளலாம். நான் ஏற்கனவே சொன்னதுபடி பயம் கவலை கலந்து காணப்படக்கூடிய ஒரு காரியம். மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. இப்படி ஆண்டவர் பல வார்த்தைகள் மூலமாக நமக்கு ஆறுதல் படுத்தக்கூடியவராக இருக்கு. அப்போ எந்த காரியங்களை குறித்தும் கவலைப்பட வேண்டியதில்லை. மீறி கவலை வந்தால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், அவர் சமாதானத்தை தரக்கூடிய வல்லவராக இருக்கிறார். ஆபகுக் புஸ்தகத்திலே ஆபகுக் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லுகிறதை பார்க்க முடியும். இன்னைக்கு பல வேளைகள்ல சிலர் சொல்லுதுண்டு, நமக்கு வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்கிறது, ஒரு மலை போன்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது. அந்த மலை போன்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னால் ஆண்டவரிடத்திலே நான் சொன்னால் உடனடியாக அந்த மலை நம்முடைய கண்களுக்கு முன்பாக இருந்து அகற்றப்படும் என்பதாக சொல்வதுண்டு. அவர்களை இருக்கலாம், ஆண்டவர் செய்ய நினைத்தால் செய்வார். ஆனால் அதுதான் அப்படித்தான் இருக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்க முடியாது. ஒரு பிரச்சனை இருக்கிறது, ஆண்டவரிடத்தில் தெரியப்படுத்துகிறோம், அதை அகற்றலாம். ஆனால் இங்கே ஆபகுக் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் பாருங்கள். ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலனற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், துழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். பிசினஸ் எல்லாம் லாஸ் ஆனாலும் நான் கடவுளுக்குள்ளாக மகிழ்ச்சியாக இருப்பேன் என்பதாக சொல்லு. அடுத்து சொல்லுகிறது தான் நான் சொல்ல வருகிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், என்னுடைய பலன் ஆண்டவர். என்னுடைய பலன் என்னுடைய பலன் அல்ல, என்னுடைய பலன் ஆண்டவர். என்னுடைய பலன் என்னுடைய பணம் அல்ல, என்னுடைய பொருளாதாரம் அல்ல, என்னுடைய பிசினஸ் அல்ல. என்னுடைய பலன் ஆண்டவர். என்னுடைய பலன் நான் நம்பி இருக்கிற மக்கள், என்னுடைய சொந்தக்காரர்கள், உறவுக்காரர்கள் அல்ல. என்னுடைய பலன் ஆண்டவர். என்னுடைய பலன் என்னுடைய கல்வி, என்னுடைய வேலை, இந்த மாதிரி காரியங்கள் அல்ல. என்னுடைய பலன் ஆண்டவர். ஆண்டவர் என்ன செய்வார்? இப்போ எனக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது, பிசினஸ் லாஸ் எல்லாம் இருக்கிறது, அத்திமரம் துளிர் விடவில்லை, திராட்சை செடியிலே பழவில்லை, ஒலிவ மரத்தில் பலவித பிசினஸ் சொல்லி எல்லாம் லாஸ் ஆனாலும் நான் கர்த்தருக்குள்ளாக மகிழ்ச்சியா இருப்பேன். காரணம், கர்த்தர் தான் என்னுடைய பலன், இந்த பிசினஸ் இவைகள் அல்ல. சரி, இப்ப ஆண்டவர் என்ன செய்கிறார்? இந்த காரியங்களை ஆண்டவருக்கு தெரியப்படுத்தினால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆண்டவர் அவரின் பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். பாருங்கள், எனக்கு இங்கிருந்து அந்த பக்கம் போனோம், ஒரு பெரிய மலை இருக்கிறது. இது ஒரு மலைங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. அந்த பக்கம் இருக்கிற அந்த பகுதிக்கு போக முடியாத அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை, என்னுடைய பயணத்தை தொடர முடியாதபடிக்கு பெரிய பிரச்சனை. இன்னைக்கு பல மனிதர்கள் எதிர்பார்க்கிறது என்ன? நான் ஆண்டவரிடத்துல சொன்ன உடனடியாக ஆண்டவர் மேஜிக்கலாக இந்த மலையை தூக்கி அந்த பக்கம் வைத்து விடுவார் என்பது இருக்கலாம். அது ஆண்டவருடைய திட்டம். ஆனால் இங்க யாபோக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்னென்றால், அவர் என்னுடைய கால்களை என்னுடைய கால்களை இந்த மலையில் உயரமான இடங்களில் நடக்கத்தக்கதாக என்னுடைய கால்களை மாற்றுகிறார். என்னுடைய கால் நேரான பாதையிலே அந்த மலை இல்லாவிட்டால் நடக்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்கிறது.
ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? எனக்கு முன்னாடி இருக்கிற இந்த மலையின் மேல ஏறி நடந்து அங்க போகிற அளவுக்கு எனக்கு காலை சேஞ்ச் பண்ணுகிறார். அதாவது என்னுடைய எனக்கு முன்பாக இருக்கிற இந்த பிரச்சனைகளை மாற்றவில்லை, ஆனால் இந்த பிரச்சனைகளை தாண்டி செல்வதற்கு ஏதுவாக என்னை மாற்றுகிறார் என்கிறதான் இங்கே ஆவாகு சொல்லுகிற ஒரு காரியம். அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான தலங்களில் என்னை நடக்க பண்ணுகிறார். ஆண்டவர் அந்த மலையை எந்த விதத்திலும் சேஞ்ச் பண்ணவில்லை. எனக்காக என்னுடைய மலையெல்லாம் சமவெளியாக்கி தரவில்லை. மறாக ஆண்டவர் என்னை மாற்றுகிறார். ஆண்டவரிடத்துல நான் ஜெபம் பண்ணும் போது எந்த மனநிலையில ஜபிக்க கூடாது. எனக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது, நான் சொன்னால் இமீடியட்டாக மேஜிக்கலாக எல்லா பிரச்சனைகளும் தீரும், இந்த பிரச்சனைகளை தீர்ந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன், கவலையே இருக்காது என்கிறதாக எண்ணிவிடக் கூடாது. ஆண்டவர் அப்படி சொல்லவும் இல்லை, பவுலப்போஸ்தலன் அப்படி சொல்லவும் இல்லை. ஆண்டவரிடத்திலே சொல்லுகிற காரியம் எனக்கு கவலையாக இருக்கிறது, அந்த கவலை தீரவில்லை, ஆகவே ஆண்டவரிடத்திலே சொல்லுகிறேன் என்கிற அடிப்படையில தான் இருக்க வேண்டுமே தவிர கண்டிப்பாக சொல்லிவிட்டேன் பிரச்சனையே வர இருக்காது என்கிற இருக்கக்கூடாது. பிரச்சனையை மாற்றலாம் அல்லது பிரச்சனையை மேற்கொள்ளத்தக்கதாக என்னை மாற்றலாம். பவுலப்போஸ்தலனுக்கு இதே காரியம் தான் நடந்தது. சொல்லுகிறார் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில், எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டது, எனக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாடுகளின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு, அது ஒரு நல்ல விஷயம் மக பவுல் இங்கே சொல்லுகிறார். அப்போ எனக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை நான் பாவம் செய்யாமல் தடுக்குவதற்கு ஏதுவாக இருக்கிறது. எனக்கு ஏகப்பட்ட வெளிப்பாடுகள் இருக்கிறது, நான் இதை பார்த்து பெருமைப்பட்டு விடக்கூடாது. இன்னைக்கு சிலர் சொல்லுகிறார்கள் அல்லவா, சில கணிப்புகளை வெளியிட்டுகிறார்கள், கணிப்புகள் நடக்கிற போது நான் பெரிய தீர்க்கதரிசி பார்த்தீர்களா, நான் அன்றைக்கு சொன்னேன் என்று. அவர்கள் ஒரு 10 கணிப்புகளை வெளியிட்டு ஏதாவது ஒன்றுதான் நடக்கும், அந்த ஒன்றை பார்த்து தங்களை பெருமைப்படுத்திக் கொள்ளுகிறார்கள் அல்லவா, பெருமை. அப்படியானால் பவுல் உண்மையிலே கடவுளிடத்திலிருந்து பல வெளிப்பாடுகளை பெற்று மக்களுக்கு அறிவித்தவர். இந்த வெளிப்பாடுகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு நான் பெரிய ஆள் என்கின்ற எண்ணம் எனக்குள்ளாக வந்துவிடக் கூடாது, நானும் சாதாரண மனிதன் என்கின்ற எண்ணம் எனக்குள்ளாக காணப்பட வேண்டும் என்கிறதற்காக இந்த இப்படி நான் என்னை உயர்த்தாதபடிக்கு இந்த முள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிறதாக பவுல் இங்கே சொல்லுகிறார். சரி, அது நீங்கும்படியாக நான் 3 முறை ஜெபித்து பார்த்தேன். அது நீங்க வேண்டும் என்பதற்காக எத்தனை முறை ஜெபித்தேன்? 3 முறை. அதுக்கு பிறகு நான் ஜெபிக்கல. ஆண்டவர் என்ன சொன்னார்? அது இருக்கட்டும் என்று சொன்னார். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என்னுடைய பலன் பூர்ணமாக விளங்கும். இந்த பிரச்சனை இருக்கட்டும், அதை தாங்குவதற்காக என்னுடைய பலனை உனக்கு அடிஷனலாக தருகிறேன், அதை தாங்குவாய். பிரச்சனை இருக்கும், அந்த பிரச்சனையை தாங்கக்கூடிய பலனை தருகிறேன் அங்கே சொல்லுவோம். அப்போ இதுதான் வேதாகமும் சொல்லுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. அப்போ ஒன்றுக்கும் கவலைப்படாமல், ஒன்றுக்கும் எந்த விஷயத்திற்கும், பல காரியங்கள் பார்த்தோம், நாம் பார்க்காத காரியங்களும் இருக்கலாம். ஆகவே எந்த விதமான காரியங்கள், ஒரு பட்டியலிட்டு 100 விஷயங்கள் கவலைக்கு எதுவான காரணங்கள் இருக்கும் என்று சொல்லி பட்டியலிட்டாலும் எதை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் என்ன செய்ய வேண்டும்? தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். கவலைப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும் என்றால் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். கவலையே படக்கூடாது. ஒருவேளை அதை மீறி கவலை வருகிறது என்றால் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பது அதற்கு முன்பதாக நாம் தேவனோடுள்ள உறவிலே இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் தேவனுக்கு தெரியப்படுத்த, ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபம் இயல்பாக நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட்டிருக்க வேண்டும், காணப்பட்டு கொண்டிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அதாவது ஜெபம் என்றால் உறவு முறை, தேவனுக்கு நமக்குமான உறவு. அந்த உறவின் அடிப்படையில நாம் நம்முடைய பிரச்சனைகளை ஆண்டவருக்கு என்ன பிரச்சனையானாலும் சொல்லலாம். இதுதான் சொல்லணும், இது சொல்லக்கூடாது, அப்படி எல்லாம் இல்லை. நம்முடைய தேவைகள் எல்லாம் எது வேண்டுமானாலும் சொல்லலாம். அப்போ ஆனால் ரிசல்ட் நான் விரும்புகிறது தான் ரிசல்ட்டாக வர வேண்டும் என்று எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. பிரச்சனையை சொல்லிவிட்டு மருந்தையும் நான் ஒரு டாக்டரிடத்துல போய்விட்டு, டாக்டர் எனக்கு இதுதான் பிரச்சனை, எனக்கு பிரச்சனை என்றால் நான் அந்த நோயை கண்டறிந்தெல்லாம் சொல்ல மாட்டேன். எனக்கு இருக்கிற சிம்டம்ஸ் சொல்லுவேன். எனக்கு வயிறு வலிக்கிறது அல்லது ஏதோ ஒன்று சொல்லுகிறேன், முதுகை வலிக்கிறது ஏதோ சொல்லுகிறேன். ஆகவே இந்த மருந்தை கொடுங்கள் என்று சொல்லி ரிசல்ட்டே நானே டாக்டர் இடத்துல சொன்னாலே எப்படி இருக்கு? இப்ப டாக்டர் செக் பண்ண வேண்டாமே. மாறாக டாக்டர் பரிசோதித்து
ஓகே, வயிறு வலி எல்லாம் நோய் அல்ல, அது சிம்டம்ஸ். உண்மையான நோய் இதுவாக இருக்கிறது என்று சொல்லி அந்த மருந்து இதுக்கு இதுதான் மருந்து என்று சொல்லி ஒரு மருந்து கொடுக்க, ஒரு ரிசல்ட் கொடுக்க வேண்டியது யார்? டாக்டர். நம்முடைய வேலை என்ன? நமக்கு இருக்கிறதை உள்ளதை உள்ளபடி சொல்லுகிறது மட்டும்தான். சொல்லிவிட்டு ஆண்டவரிடத்தில் நாம் சொல்ல வேண்டும். சொல்லும் போது ஆண்டவர் முதலாவது தருகிறது சமாதானம். எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம். அதை தொடர்ந்து அந்த பிரச்சனைகளை எப்படி கையாள வேண்டும், எப்படி மேற்கொள்ள வேண்டும், எல்லா ஆலோசனைகளை ஆண்டவர் தருகிறார். பிரச்சனைகளுக்கு ஒருவேளை நேரடியாகவும் தீர்த்து வைக்கலாம், மேஜிக்கலாகவும் தீர்த்து வைக்கலாம், அப்படியும் இல்லை என்றே சொல்ல முடியாது. அது ஆண்டவருடைய விருப்பம். அல்லது அந்த பிரச்சனைகளை மேற்கொள்வதற்கான வழிமுறைகளை சொல்லி தருவார். அதை அல்லது அந்த பிரச்சனைகளை தாங்குவதற்கான பலனை தருவார். ஆனால் நம்மிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிற எதை குறித்தும் கவலைப்படாது. நாளை தினத்தை குறித்தும் எதிர்காலத்தை குறித்தும் கவலைப்படாதே. உலகத்தை குறித்தும் உலக கவலைகள் அது இருக்கிறது, தனிமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலை, அது எதை குறித்தும் கவலைப்படாது. மாறாக எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியும். தப்பு பண்ணிட்டேன், கவலை வருகிறது, அதையும் தேவனுக்கு தெரியப்படுத்து, ஆண்டவர் சரி செய்வார். அதுதான் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செய்து தவறு செய்து விட்டேன் ஆண்டவரே, அதே ஆண்டவருக்கு தெரியப்படும். அப்பொழுது அந்த அடுத்த முறை அந்த தவறு செய்யாமல் ஆண்டவர் காப்பாற்றுவார், பலன் தருவார்.